சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து எலக்ட்ரிக் பஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அதே மாதிரி பெங்களூர்லேருந்து சென்னைக்குமே எலக்ட்ரிக் பஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது. இதோட டைமிங் வந்து மார்னிங் வந்து ஒரு 6லேருந்து நூன் 12 வரை வந்து இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க பெங்களூர்லேருந்து. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறதுனா, இதோட ஃபேர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது ஒரு ஏசி ஸ்லீப்பருக்கே வந்து ஒரு 540 to 600 ரூபீஸ்க்குள்ள தான் ஆகுது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் புக் பண்ணது வந்து பெங்களூர் டு சென்னை பஸ் மார்னிங் 7:00. பஸ் வந்து போர்டிங் பாயிண்ட் வந்து மடிவாளையில் கொடுத்துருந்தேன். மடிவாளையில் 10 ஸ்கொயர் மாலுக்கு ஆப்போசிட்டில் வந்து போர்டிங் பாயிண்ட். நான் வந்து மார்னிங் ஒரு 7:00 ரீச் ஆகிட்டேன். 6:50 ரீச் ஆகிட்டேன். பஸ் வந்து ஒரு 7:20 வந்துச்சு. ரொம்ப பெரிய டிலேலாம் இல்லை, நம்ம அதை கன்சிடர் பண்ண வேணாம். அப்புறமா வந்து பஸ்ஸுக்குள்ளே போர்ட் ஆகி பார்த்தா சீட்ஸ் எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதாவது நான் ஸ்லீப்பர் தான் போட்டிருந்தேன். ரொம்ப வைடராக இருந்துச்சு, நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அப்புறம் சாஞ்சு உட்கார்றதுக்கு அந்த பேக் ரெஸ்ட்டுமே இருந்துச்சு. நாய்ஸுங்கிறது பார்த்தா அவங்க வந்து அவங்களோட போஸ்டர்ஸில் எல்லாமே போடுறது வந்து ஜீரோ நாய்ஸ். அவங்களோட மெயின் அட்வர்டைஸிங்கே ஜீரோ நாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போடுறாங்க. ஆனால் வந்து அப்படியெல்லாம் இல்லை. அந்த எலக்ட்ரிக் என்ஜினுக்கான ஒரு சின்ன நாய்ஸ் இருக்க தான் செய்யுது. கம்ஃபர்ட் வந்து 6 வீல் பஸ் தான். ஸோ 6 வீல் பஸ்ஸில் என்ன கம்ஃபர்ட் கிடைக்குமோ அதான் கிடைக்கும். ஒரு ஸ்கேனியாவில் கிடைக்கிற கம்ஃபர்ட் நமக்கு கிடைக்காது. ஸ்பீடு வந்து போகிறாங்க, ஒரு 80, 90 மேலே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு உள்ளே இருந்தப்போ அந்த ஒரு ஃபீல் தான் வந்து கிடச்சிச்சு. அப்புறமா இனி வீடியோக்குள்ளே நம்ம ஃபுட்டேஜஸோட போடுறேன். என்ன மாதிரி ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிறுத்தினோம், எந்த மாதிரி ஹோட்டலில் நிறுத்தினோம், இந்த மாதிரி விஷயங்கள் பஸ்ஸோட வீடியோஸ் எல்லாமே நான் வந்து இப்போ போடுறேன். நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம பஸ். ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும். அப்படியே ஒரு லுக்காக, ரொம்ப ஒரு பக்கா ப்ரீமியம் லுக்காக இருக்கும் பஸ்ஸு. இது வந்து நாங்கள் வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் வந்து நிறுத்தியிருக்கோம். வெள்ளூர் பக்கத்தில் வந்து நிறுத்தியிருந்தாங்க ஒரு ஹோட்டலில். ஹோட்டலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் நான் வந்த பஸ்ஸு. இது வந்து சீட்டர் கம் ஸ்லீப்பர். இந்த பஸ்ஸில் ஒரு சைடு கம்ப்ளீட்டாக வந்து சீட்டர் இருக்கும். ஆல்டர்னேட் சைட் ஸ்லீப்பர்ஸ் தான் இருக்கும். மேலேயும் லெஃப்ட் சைடும் ஸ்லீப்பர்ஸ் இருக்கும். நம்ம இதில் ஒரு பஸ்ஸுக்குள்ளே வந்து ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது டிரைவிங் சீட் அண்ட் சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். அதாவது ரொம்ப வைடான சீட்ஸ். ஸோ நமக்கு நெஞ்சு விரிச்சு அப்படியே இருக்கலாம். அதே மாதிரி ஸ்லீப்பர்ஸில் உள்ள சீட்டும் சிங்கிளாக இருக்கட்டும், டபுளாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப வைடாக இருந்துச்சு. உள்ளே நான், என் குழந்தை, என் ஒய்ஃப் 3 பேர் இருந்தோம். ரொம்பவே இடம் இருந்துச்சு. 3 பேருமே தூங்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்படி ரொம்ப நெருங்கி படுத்து தூங்குற மாதிரி இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ரீடிங் லைட்ஸு, அப்புறமா வந்து ஏசி சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு. இதுதான் வந்து அவங்க நிறுத்தின ஹோட்டல். இந்த ஹோட்டலுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்னா ஒரு பழைய விண்டேஜ் மாடலில் கட்டியிருந்தாங்க. ராஜா காலத்து அந்த ஒரு ஃபீல்டில் வந்து கட்டியிருந்தாங்க. அங்கங்கே ராஜாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. என்னென்ன ராஜான்லாம் தெரில. பட் ஹோட்டல் ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோசை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இந்த ஹோட்டல் வந்து வெள்ளூரில் இருக்குது. ஸோ வந்து ஒரு 10:30 வெள்ளூரில் வந்துட்டோம். 10:30 பக்கம் வந்தோம். 10:20 பக்கம் வந்தோம். ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இதை விட பெரிய விஷயம் எங்களுக்கு கொடுத்தானுங்க பாருங்கள் ஒரு ஷாக்கு. அது என்னன்னா, இங்கே வந்து 40 மினிட்ஸ் நிற்கும், சார்ஜ் போட்டுட்டு தான் திரும்ப கண்டினியூ பண்ண முடியும் பஸ்ஸு அப்படின்னாங்க. இது அந்த ஹோட்டலில் வச்சுருந்த ஒரு நோட்டீஸ் போர்ட். 30 மினிட்ஸ் பக்கம் இருக்குது, நீங்கள் ரிலாக்ஸ்டாக சாப்பிட்லாம். அது நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப டைம் எடுத்து சாப்பிட்டோம். ஆனால் என்ன விஷயம்னா, இங்கே 3 பஸ் நிற்கிதுல்ல, ஆல்ரெடி 2 பஸ் க்யூயிங்கில் இருந்துச்சு. அந்த பஸ்ஸு சார்ஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் பஸ்ஸை வந்து ஸ்லாட்டுக்கு கொண்டு வந்தானுங்க. எங்கள் பஸ்ஸு ஸ்லாட்டுக்கு வரதுக்கே வந்து 1-1:30 மணி தானே எடுத்தது. அதுக்கப்புறமா அதுலேருந்து 40 மினிட்ஸ் வந்து சார்ஜிங்னு சொல்லி 10:30 வெள்ளூர் வந்த பஸ்ஸு அங்கேருந்து கிளம்புமோ 1:45 மணி. அது வந்து எங்களுக்கு ரொம்ப, எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸோடு வந்திருந்தாங்க. புலம்பிக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர்லாம். ஐயோ இது நீ எப்போ போய் சேர்றது அப்படி வந்து கடைசியாக 1:45 மணிக்கு எடுத்து எங்களை 4:30 மணிக்கு தான் சென்னையிலே விட்டாங்க. ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, 2 சார்ஜிங் போர்ட் வந்து டிஃபெக்டாக இருக்குது, அதனால தான் லேட் ஆகுது. ஆனால் எல்லா நாளுமே இவ்வளோ லேட் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்துருங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் போகிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து அன்னைக்கு ஈவினிங், நீங்கள் அதாவது இது மார்னிங் 7:00 எடுக்கிறான்னா அங்கே வந்து ஒரு 2:00 கிளைம் பண்ணுறாங்க. பட் அந்த டைமில் போக முடியலைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே போய் ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் அன்னைக்குள்ள டேட்டுக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த பஸ் சூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை நீங்கள் வைப் பண்ணி போகிறீங்க, ஒரு ட்ரிப்பாக போகிறீங்க, உங்களுக்கு எந்த டைம் ரீச் ஆனாலும் பரவாயில்ல, பட் ஃபேர் கம்மியாக வேணும், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வேணும்னா நீங்கள் வந்து இந்த பஸ்ஸை வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபேர் வந்து மற்ற ஸ்லீப்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி. நமக்கு வந்து மற்ற ஸ்லீப்பரில் வந்து ஒரு ஆள் போகிற ஃபேரில் இங்கே 2 பேர் போயிடலாம். ஸோ அந்த விதத்தில் அது அஃபோர்டபுள்.
ஏதாவது ஒண்ணு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபேர் அதிகமா குடுத்தோம்னா, சீக்கிரமா போலாம். ஃபேர் கம்மியா குடுத்தோம்னா, கொஞ்சம் டைமிங் எடுக்க தான் செய்யும். ஸோ டே டைம் டிராவல்ல வந்து டைமிங் கம்மியா இருக்கிற மாரி பஸ்ஸ சூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா, நம்ம வந்து ரொம்ப நேரம் தூங்க மாட்டோம். நைட் டைம் டிராவல் மாரி. அது வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நேரம் வந்து பஸ்லயே அப்படி முழிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இவ்வளோ தான் நம்ம நியோகோ பத்தின வீடியோ. ஸோ மற்றொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம்.